அண்டனி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு வீடு, எங்க போனான்னு தெரியல. இங்க என்னடா பண்ற? வான் கூப்பிட்டா வரவும் இல்லை, உனக்காக வெயிட் பண்ணி பார்த்து நானே கிளம்பி வந்துட்டேன். எங்க அம்மா கூட உனக்கு கேட்டாங்க, கலை சாப்பிட்டியா இல்லையா? உன்கிட்ட தான் பேசுறேன், பதிலே கொடுக்க மாட்டேற பத்தியா? என்னடா ஏய், என்னடா சட்டையெல்லாம் கலர் பூசி வந்திருக்கியா ஓலிக்கு போய்? என்னடா அடியெல்லாம் பட்டிருக்கு? ஏய் என்னாச்சுடா? ஏய் என்ன கொஞ்சம் கம்முன்னு அத்தமா என்ன? ஏய் சொல்லுடா. ஏய் கொஞ்சம் சொல்லுடா. ஏய் கம்முன்னு கொஞ்ச நேரம். ஏய் பயமா இருக்கு. எல்லாம் உன்னால தான் வந்தது. நான் என்ன ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கூப்பிட்டேன், ரோட்ல வரும்போது என்ன சண்டை போட கூப்பிட்டாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏய் கொஞ்சம் சொல்லுடா. சொல்றது கம்முன்னு வந்துருவாங்க. என்னடா சொல்ற? செத்துக்குடா வராங்க. என்னடா பண்ண நீனு? அளவுக்கு என்னடா பண்ண? பா தேவையில்லாம ஒருத்தர் வந்தான்ப்பா ரோட்ல வரும்போது, வெறுப்பாய் போச்சு எனக்கு. என்ன பண்ண அவன? என்ன பண்ணா பார்த்து தெரியல. உனக்கு என்ன பண்ண கேட்டுட்டு இருக்க உட்கார்ந்து. அடி இதெல்லாம் பட்டுதா உனக்கு? என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. எதுல வந்தான்ற மொட்டையா சொல்லிட்டு இருக்க. என்ன புரியவே இல்லை, என்னதான் சொல்ல? ஒண்ணு இல்ல, நான் கூப்பிட்டு தான் வந்தேன் நானு. அந்த இடத்துல வரும்போது இன்னொருத்தான் வந்தான், செம்ம வெறுப்பேற்றி விட்டான், பைக் எடுத்து விட்டான், கையில வச்சிருந்தான். என்ன மேட்டர் வாங்கி ஒரு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்னடா நிறைய பேர் பாத்துறாங்க நம்மள. அசால்ட்டா சொல்ற, எடுத்துக்கிட்டு எல்லாரும் பார்த்தாங்கன்னு வேற சொல்ற. அதுக்காக தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க உட்காந்து. ஏய் வெள்ளாடாதடா, சின்ன விஷயம் இல்லடா, வந்திருக்கேன்ற. என்னடா இது? ஏய் பயமா இருக்குடா. ஏய் எப்பறம் நான் விட்டு தனியா போவேன்? ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு சொல்லுடா. என்னதான் ஆச்சு? என்னடா எட்டி பாக்குறேன்? பார்த்தேன். நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எனக்கு கொஞ்சமாச்சு எதனா பொறுப்பா நடந்துக்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு எங்கன்னா நீ யோசிச்சியா? அசால்ட்டா சொல்ற. வருவாங்கன்னு தப்பிச்சுதானே வரும். என்னடா எட்டி பாக்குற? திருப்பி ஏஞ்சி வந்துட்டானா? யார் பார்த்தா அவனை? ஒரு வயசான ஆயா, பக்கத்து ஆன்ட்டி, நிறைய பேர் என்ன பார்த்தாங்க. சிசிடிவி கேமரா இருக்காங்க. ஏய் வெள்ளையாடாத, உண்மையா சொல்லு. உண்மையா நடந்துச்சா இல்ல படத்துல வர மாதிரி கதை செக் பண்ணி போயிட்டு போ. நான் வெளிய பைக் இல்லையே, எங்க விட்டுட்டு வந்த? வேற எங்க விட்டுட்டு வந்தியா? வெளிய பைக் இல்ல, நான் வரும்போது பார்த்தேன். வேற என்ன தெருவில் விட்டுட்டு வந்தியா தெரியக்கூடாதுன்னு? என்ன பைக் அங்கே விட்டுட்டோம் போல. என்னடா சொல்ற? தமிழ்ல தான சொல்றேன். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி வந்து இந்த பிரச்சனை பாருச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன இது பண்ணனும்? நான் புடிங்கிட்ட கையில. பைத்திய மாதிரி பண்ணாத, வெறியாவது. அந்த வெறியில தான் சட்டை மாத்து. சொல்றது கேளு, இந்த பிரச்சனை கிளம்பி போய். இது மாத்து, பைத்திய மாதிரி உளறாத. ஃபர்ஸ்ட் இந்த சட்டை மாத்து. நீ இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வந்து கிளம்பி போ. Dress மாத்து. இல்ல சொல்றேன் கேக்குது. கேக்குதா? யாரும் இல்லடா. ஏய் வலி சத்தம் கேக்குது. ஏய் லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். இப்போ எதுக்கு சட்டையை மாத்துன்ற? கழட்டு போ. வேற சட்டையை உள்ள போய் எடுத்து. சட்டை வேணாம் விடு. சட்டை வேணாமா? ஏய் பயமா இருக்குடா. யாரும் வந்து எதுனா பண்ணாங்க என்னடா பண்ணுவ? நீ ஜெயில் உன்னை தூக்கி போட்டா நான் எப்பரா தனியா உன்னை விட்டு இருப்பேன்? ஓடிட்ட ஃபாரினுக்கு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்து. போலீஸ்காரங்க வந்துருவாங்க. போயிட்டு சரண்டர் ஆயிடு. இங்க வந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். போயிட்டு சரண்டர் ஆயிடு, அவ்வளவுதான்.
எது குத்துனா எது குத்துறதுனா முத்து கொடுக்குற மாதிரி அவன் என்ன அடிப்பான் பார்த்தா என்ன அடிக்கிற ஏதோ ஒன்று அடி பண்ண முடியும் வாய் பேசாத உன்னை எப்படி அடக்குறதுனே தெரியும் அசால்ட்டா வந்துருவே நீ வேற என்ன பண்ண சொல்றேன் போய் சட்டையை மாத்திட்ட உன் சொல்லிட்டா என்ன செம்ம ஐடியா என்ன கமல் படத்துல பண்ணாங்கல்ல பாபநாசத்துல அந்த மாதிரி பண்றோமா அவனை பதிச்சிருவோமா எப்படி நீ மட்டும் சைக்கோ கிக்கோ ஐடியாடா இதுனா ஏய் அவன் அங்கே பத்துனே இருக்கான் நத்துல இப்போ சொல்றது கேளு நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ப சொன்னேன் பண்ணி ப்ளீஸ் ஜோதி மாட்டி பஞ்சு நான் ப்ளீஸ் ஜோதி ஏய் ப்ளீஸ் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்த சொல்ற என்னடா காப்பாத்த சொல்ற என்ன நான் பண்ண நீ என்ன இப்படி அடிக்கிற போட்டு ஏய் பயமா ஜோதி ப்ளீஸ் ஜோதி ஜோதி ப்ளீஸ் ஜோதி காப்பா ஜோதி ப்ளீஸ் ஜோதி ஜோதி என்னால முடியாது என்னால முடியாதா ஏய் இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணியா இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தியா சும்மா பொறுமை என்னதான் என் கதை கொடுக்குறியா இல்லை என்ன ஏமாத்திரியா என்னை பத்தி என்ன உனக்கு எப்படி தெரியுது கதை கொடுத்துனுக்குறாத என்கிட்ட வந்து கிளம்பு போ வா நானே உன்னை வந்து குடிச்சு கொடுக்குறான் சும்மா போற பைக்கில் பாத்தியா இதே மாதிரி தான் எனக்கு அதை தான் நீ வலிச்சது இருக்குன்னா அதை பண்ணாம போ இரு வெளிய வா நான் சொல்றேன் நான் என்ன பண்ண என்ன நான் கம்மூன் போன பைக்ல நான் சொல்றது கேளு கம்மூன் போன பைக்ல அவன் வந்து நீ ரூட் கேட்டா கூட பரவாயில்ல என்ன பண்ண தெரியுமா உனக்கு என்ன சொன்னா சொல்லு நான் சொன்னா தெரியுமா உனக்கு என்னடா சொன்னா போற பைக்ல வீல் சுத்துதுன்றான் வெறுப்பா சைக்கோ எதுனா ஐடியாடா நீ அது அவன் நீ கேக்க என்ன வந்து கேட்டிட்டு இருக்க வந்து நான் சொன்ன பைக் கத்தி பேசாத வெளிய சண்டனி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க வந்துருவாங்க கைரா கர்மா ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா மூளையில எதுனா கலங்கி இருக்கான்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் என் மூளை கலங்காது எப்பயுமே வயிற்றுல தான் எல்லாமே கலங்கும் ஒரே என்ன போட்டு வந்துட்டியாண்ணா என்ன உள்ள போட்டு வந்துட்டியாண்ணா அதான் போட்டு வந்துட்டேன் சரக்கு வந்துட்டியான்னு கேட்டேன் என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முடிக்கிற நீ ரொம்ப சொல்றது கேளு ஒரே நிமிஷம் சைட்டா மாட்டி சொல்றது கேளு கொஞ்சம் நானே எவ்வளவு பெரிய இடுப்புல குத்து எங்கேயோ இந்த பக்கம் மாதிரி இடுப்புல குத்துதாங்க வேற சட்டியை தான் போட இல்ல நான் சைட்டா நான் போய் ஸ்டேஷன் போயிட்டு நான் தான் போட்டேன் டீ-ஷர்ட் மாத்தி போடுறடா நான் தான் போட்டேன் எது பண்றேன்னு சொல்லி நானே கிட்ட பண்றேன் நீ பழிச்சுக்கோ நான் சென்னை காட்டு ஏய் சொல்றேன் நீ போ வீட்டுக்கு கிளம்பி போ காட்டுறா டேய் சொல்றேன் கேட்க மாட்டேனே சொல்றேன் கேட்க மாட்டேனே கேட்க மாட்டேன் முடியாது சம்பவமே பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்க சிவசம் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல அட போப்பா இத பார்த்தோம் பயந்து ஓட்டாண்டி ஆனா இந்த பொண்டாட்டிங்க இருக்கீங்க பாரு முதல் புஸ்தகம் உங்களுக்கு தாண்டி பயப்படுறானே சொல்றது கேளு நீ ஏய் கத்தி வேணா ஆமா ஏய் இந்த வடிவில் பார்த்து அடிப்பான்ல அப்படியே அருவா அந்த மாதிரி குடி என்னடா இது பொம்மை கத்திடா இது இப்படி சோப்பு பாரு ஒண்ணுமே வச்சிருந்தேன் பாரு பெண்ட் ஆயிடுச்சு இது எப்படி முடியும் கரெக்டா குத்தி காமிட்டேன் கைது இல்ல என்னடா இது இதுல யாரடா குத்துவாங்க விளையாடுறீங்க நீனு கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு நீயா பயப்படுவ எனக்கு நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பண்றேன்னு தெரியுது நான் ஏதோ பயந்து நினைச்சிட்டல
குங்குமம் ஒரு பாக்கெட் குங்குமம் வேஸ்டா போயிடுச்சு. 10 ரூபா பாக்கெட்டு. நிறைய பேர் நான் பிராங்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி பிராங்க் பண்ணாலும் எங்க வெள்ளனா எங்க இருக்காரு? அவனை வச்சு பண்ண முடியுமா? ஸோ அவனை கூட்டணும் இல்லை, ஒரு இடத்துல ஷெல்ஃபில் வச்சிருக்கேன். எதுல ஜன்னல் தான் இருக்கு, வாசல் தான் இருக்கு. அப்படியா? உங்க போட்டோக்குதா? அந்த போட்டோ பக்கத்துல கேமரா எப்படி வச்ச? அந்த ஷெல்ஃப் எப்படி வச்ச? ரெடி இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொண்டு போகலாம் பார்த்துருந்தேன். சரி ஓகே, எனக்கு நான் ரொம்ப பண்ண ரொம்ப பயந்துருவேன் தான் எனக்கு. ஓகே நிறைய பேர் வந்து பிராங்க் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரியாக்கா பிராங்க் பண்ணுங்க. நான் எந்த பிராங்க் பண்ணாலும் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. எப்படி நானும் மாட்டிப்பேன், மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவா. சரி கொஞ்சம் யோசிச்சா டிஃப்ரெண்டா பண்ணுவோம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பயந்துட்டேன்னா அப்புறம் போக இவன் சைக்கோ மாதிரி பண்ணாரா. எதுக்காக நான் இந்த பிளானை எடுத்தேன்னா, ஜெரிக்கு வந்து என் மேலே சின்ன காயம் போட்டவங்களோ பயந்துருவான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப பயந்துட்டேன். இப்போ பார்த்தா பைத்து மாதிரி பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் நான் ஏமாற மாட்டேன். இன்னும் என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கேன்ல? பைத்தியக்காரன் தான் நீ. எப்படி இருந்துச்சு பிராங்க்? உன்ன மாதிரி நான் கேவலமா இருந்துச்சா? ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. கேவலமாக கொஞ்சம் இருக்கும், ஏன்னா வேறு வழி இல்லைங்க. ஏன்னா நான் பண்ணணும்னு நினச்சிருந்தா கொஞ்சம் அழுதுருவா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறம் வெளியே இருக்கணும், நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க. இதுக்கே எத்தனை பேர் வெளியே நின்று கேட்டாங்க. அதால் தான் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் போகக்கூடாது, மீடியமாக கொண்டு போவோம் அப்படின்னு தான். ஏன்னா நான் கொஞ்சம் அதால் தான் நான் திருப்பி சொல்கிறது. சரி முடிச்சுக்கோ, போதும். எனக்கு வலிக்குது ஒன்று அடிச்சு. இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடாத, வேற ஏதாவது. சரி ஓகே செத்து விளையாடுப்போம். செத்து விளையாடுவா, ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் செத்து விளையாடுன்ட்டு. சரி எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? போட கொஞ்ச நேரத்தில் பயன்ட்டேன்டா. பயன்ட்டியா? சரி முடி ஃபஸ்ட்டு வீடியோவை. எங்கே இது கேமரானே சரியா தெரியல. சரி ஓகே. சரி நிறைய பேர் பிராங்க் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த சம்பவம் என்னன்ட்டு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டுங்க. பாய்.